வணக்கம் மக்களே, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. அதில் மஞ்சத்தூள், காரத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதையும் அதில் போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். ஒரு கிடாயை வச்சு இப்போ எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் எண்ணெயில் புரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்க தேவையான பொருளை வெட்டி வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன் வரல, நல்லா வெங்காயம் வெந்து வரணும். நல்லா பொன் வரல, நல்லா வேகணும். இதில் பூண்டு இப்போ போட போகிறேன். போட்டாச்சு. கருவேப்பிலை இது வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டேன். பாத்திரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா வேகணுங்க. நல்லா எண்ணெயில் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா எண்ணெயில் நல்லா நம்ம வேக வைக்கணும். வெந்துடுச்சு. அதில் தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இவ்வளோ தாங்க. இது நல்லா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம். பிள்ளைங்க சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.